இவர்க்கிணையாக இறை சொல்லை ஏற்று நடப்பவர் வேறில்லை. இவர்க்கிணையாக இறை சொல்லை ஏற்று நடப்பவர் வேறில்லை. ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம். மனதில் சந்தோஷம் பொங்கிடுது இறை பிறப்பின் காலம். அந்த தேவன் வருகையில் இந்த பூமி மகிழுது. ஒளியேந்தும் இதயத்தில் தேவகானம் கேட்குது. கருணையின் காலம் இது, ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம். மனதில் சந்தோஷம் பொங்கிடுது இறை பிறப்பின் காலம். தலைமகன் இயேசு பிறந்திடும் காலம். இதயத்தை நாமும் அலங்கரிப்போம். மேடும் பள்ளமும் நிறைந்த நம் வாழ்வை சமன் செய்ய இன்றே முனைந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் திரு இதயம் இயேசு கிறிஸ்துவின் தூய இயல்பையும் அன்பையும் சுட்டி காட்டுகின்றது. மூவர் இறைவனின் திட்டத்திலும் மனிதகுல மீட்பிலும் இயேசுவின் ஆவல் மற்றும் கையளிப்பை தியானிக்க உதவும் ஒரு பக்தி முயற்சியாக இது விளங்குகிறது. கத்தோலிக்க திருச்சபையில் மிகவும் புகழ்பெற்ற பக்தி முயற்சியாக இது விளங்குகிறது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த துறவியான மார்க்ரெட் மரியா என்பவருக்கு அன்புத்தி பற்றி எரியும் இதயத்துடன் இயேசு கிறிஸ்து காட்சி அளித்தார். அந்த காட்சியின் 350ஆம் ஆண்டு யூபிலியை நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த யூபிலியில் நாம் இயேசுவின் அன்பை தியானிக்கிறோம். கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார், இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம் என்று திருத்தூதர் யோவான் குறிப்பிடுகிறார். மனிதரின் மீட்புக்காக இறைமகன் இயேசு மனிதராகி பாடுகளை ஏற்று சிலுவையில் இறந்ததால் அவரது அன்பின் மேன்மை வெளிப்பட்டது. குத்தி திறக்கப்பட்ட இயேசுவின் இதயத்திலிருந்து வெளிவந்த இரத்தமும் தண்ணீரும் அவரது அன்பை பறைசாற்றுகின்றன. நம்மீது அன்பு கொண்ட நம் திருஇருதய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி நம் கண்ணீரை துடைத்து அருள் நலமும் ஆன்ம நலமும் தருவார் என்ற உறுதியோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இந்த உன்னதமான கல்வாரி பலி கடவுளுக்கு பிரியமுள்ளதாக இருக்க நம்முடைய தகுதியின்மை குறைத்துக் கொள்ளும் வகையில் நம்முடைய பாவங்களுக்காக, குறிப்பாக இறைவனோடும் அயலாரோடும் கொண்டிருக்க வேண்டிய உறவை பற்றி அக்கறை கொள்ளாமல் தன்னலத்தோடு வரட்டு கௌரவத்தோடு வாழ்ந்த நேரங்களுக்காக, நிகழ்வுகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானே. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமா இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருக்குரிய நாளில் பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 29 வசனம் 17 முதல் 24 வரை. இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது: இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளமிகு தோட்டமாக மாறுமன்றோ? வளமிகு நிலம் காடாக ஆகிவிடும் அன்றோ? அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டு சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காரிருளில் இருந்தும் மையுருளில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ராயலின் தூயவரில் அகமகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமற் போவர். தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர். அவர்கள் ஒருவர் மேல் பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடறச் செய்கின்றனர். பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர். ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோப்பு வீட்டாரை பற்றி கூறுவது: இனி யாக்கோப்பு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளிரி போவதும் இல்லை. அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். நான் அவ்விருவருக்கும் என் கைவேளை பாடுகளை காணும்போது யாக்கோப்பின் தூயவரை தூயவராக போற்றுவர். இஸ்ராயலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர். தவறிழைக்கும் சிந்தனை கொண்டோர் உணர்வடைவர். முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆவலுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன். அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார். ஆவலுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன். அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார். என் குரலுக்கு அவர் செவி கொடுத்தார். எழுந்திட எனக்கு அவர் கை கொடுத்தார். பாறையில் கால்களை ஊன்றச் செய்தார். பாதையில் துணை வரும்
அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களில் இறையுன்னை வாழ்த்திடவே என் மன்னவா உனை பாடவே உள்ளமும் ஏங்குதே. என் மன்னவா உனை பாடவே உள்ளமும் ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 18 இறை சொற்றொடர் 21 தொடங்கி 35 முடிய. பின்பு பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பற்றி பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளரிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளன் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன் பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து அவனை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போவரிடம் ஒப்புவித்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் இயேசுவின் திரு இருதயத்தினுடைய பல்வேறு பரிமாணங்களை நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நமக்கு சிந்திப்பதற்காக அந்த இயேசுவினுடைய திரு இருதயத்தினுடைய ஒரு பரிமாணமாக நமக்கு தரப்பட்டிருப்பது
இயேசுவினுடைய திரு இருதயம் மன்னிக்கும் திரு இருதயமாக இருக்கிறது என்கிற தலைப்பின் அடிப்படையில் நம்மை சிந்திக்க இந்த நாள் வழிபாடு நம்மை அழைக்கின்றது. முதல்ல இந்த இயேசுவின் திரு இருதயம் எந்த அளவிற்கு மன்னிப்பின் இருதயமாக இருக்கிறது என்பதை தெரிந்துவிட்டு இந்த இருதயத்தை போல நாமும் மன்னிக்க கூடியவர்களாக இருக்கிறோமா என்கிற சிந்தனைக்குள்ளாக இன்றைக்கு கடந்து போகலாம் என்று நான் நினைக்கிறேன். விவிலிய பேராசிரியர் மற்றும் யூத எழுத்தாளர் ஒருவர் இவ்வாறு எழுதுகிறார்: இயேசுவினுடைய பிறப்பிற்கு பிறகு எப்படி இந்த காலம் கிறிஸ்து பிறப்பிற்கு முன் கிறிஸ்து பிறப்பிற்கு பின் என்று பிரிக்கப்பட்டதோ அதுபோல மன்னிப்பு என்கிற இந்த விஷயமும் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் மன்னிப்பிற்கு தரப்பட்ட அழுத்தத்தை விட கிறிஸ்து பிறந்ததற்கு பின், அதாவது இயேசுவினுடைய போதனைக்கு பிறகு இந்த மன்னிப்பிற்கு தரப்படுகிற அழுத்தம் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை கோடிட்டு காட்டு அவர் சொல்கிறார். ஒரு யூதர் இவ்வாறு எழுதுகிறார்: இயேசு மன்னிப்பின் கடவுள் என்று எழுதுகிறார். ஒரு யூதர், இயேசுவை நம்பாதவர், இயேசுதான் மெசியா என்று நம்பாதவர், அவருடைய வாழ்க்கை வரலாறை அவருடைய போதனைகளை வாசித்த பிறகு எழுதுகிறார்: இந்த 2000 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த மன்னிக்கும் கடவுள், மனிதர்களுள் மிகச்சிறந்தவர் இந்த இயேசு என்று சொல்லிவிட்டு இவர் மன்னிக்கும் தெய்வம் என்கிற ஒரு பட்டத்தை அவருக்கு வழங்குகிறார். இந்த நாட்களில் இயேசுவினுடைய திரு இருதயத்தை தான் நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். அந்த இருதயத்தில் 4 அடையாளங்கள் இருக்கிறது. நீங்க ஆழமா அதை பார்த்துருப்பீங்கன்னா உங்களால் அதனை உற்று நோக்க முடியும். எரிகின்ற தீ, அதற்கு ஊடாக ஒரு சிலுவை, அந்த இருதயத்தை சூழ்ந்திருக்கிற முட்செடிகள் இல்லை என்றால் முட்கள், அந்த முட்களுக்கு கீழாக அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வடு, ஒரு காயம் என்று 4 அடையாளங்களை உங்களால் அந்த திரு இருதயத்தில் பார்க்க முடியும். ஒவ்வொரு அடையாளத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. அந்த தீக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த சிலுவையின் அடையாளத்தை மட்டும் நான் இன்றைக்கு உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அந்த இருதயத்திற்கு மேலாக இருக்கிற அந்த சிலுவை அடையாளம் என்பது நமக்கு மன்னிப்பை வாங்கி தருவதற்காக அவர் சுமந்த சிலுவையினுடைய ஒரு அடையாளம் தான் அந்த சிலுவை அடையாளம். ஆக இந்த தெய்வம் மனிதராக இந்த பூமிக்கு ஏன் வந்தார் என்றால், இந்த உலகம் இருளின் பிடியில் இருக்கிறது, இந்த உலகம் பாவத்தின் பிடியில் இருக்கிறது, இந்த உலகத்திற்காக இருக்கக்கூடிய அந்த விண்ணகத்தினுடைய வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர்களுக்கு நான் மன்னிப்பை பெற்றுத்தர வேண்டும், இவர்களை நான் மனமாற்றி ஆண்டவரிடம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிலுவை சாவையே அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதனுடைய அடையாளமாகத்தான் அந்த இருதயத்தின் மீது அந்த சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இயேசு மன்னிப்பினுடைய தெய்வமாக விளங்குவதற்காகத்தான், மன்னிப்பை பெற்று தருவதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்வதும் தகுதியானது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் இந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது சொன்ன அந்த வார்த்தை தான். அவர் சொல்கிறார், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் தந்தையே, இவர்களை மன்னித்து விடும். ஆனால் நமக்கு தெரியும், வரலாறை வாசிக்கிற பொழுது அந்த கூட்டம் திட்டமிட்டு இயேசுவை ஒழித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் கொன்று போடுகிறார்கள். ஆனால் அவர் சிலுவையில் இருந்த வண்ணமே சொல்கிறார், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் தெய்வமே, தந்தையே இவர்களை மன்னித்து விடும். அவருடைய போதனைகளை நீங்கள் கடந்து போகிற பொழுது, அவருடைய போதனைக்குள்ளாக நீங்கள் போகிற பொழுது மிகுந்த அழுத்தத்தை இந்த மன்னிப்பிற்கு, இந்த மன்னிப்பின் தெய்வம் தருகிறார். எனவே அன்பு மக்களே, இந்த இருதயம் மன்னிக்கிற இருதயமா என்றால் நிச்சயமாக இந்த இருதயம் மன்னிக்க கூட இருதயம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்கிறார், இந்த இருதயத்தை எடுத்து, இல்லை என்றால் இந்த இயேசுவை எடுத்து நீங்கள் பிழிவீர்கள் என்றால் அங்கு வடிவது இரத்தம் அல்ல, அங்கு வடிவது அன்பு என்று அவர் குறிப்பிடுகிறார். அந்த இருதயத்தை எடுத்து நீங்கள் பிழிகிற பொழுது அங்கு இரத்தம் வடியாது, அன்பு வடியும் என்று சொல்வார் என்றால் அந்த அன்பினுடைய பரிமாணத்தின் உச்சம் எதுவென்றால் அது மன்னிப்பு. எனவேதான் இந்த இறையியலாளர்கள், இல்லை என்றால் கிறிஸ்துவ நெறியை மிக ஆழமாக நேசிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை தன்மை என்பது மன்னிப்பில் அடங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள்.
ஏனென்றால் இதனை தோற்றுவித்த, இதற்காக வாழ்ந்த இந்த இயேசு மன்னிப்பினுடைய அடையாளமாக இருந்தது போல அதனை பின்பற்றக்கூடிய நாமும் மன்னிப்பினுடைய அடையாளங்களாக, மன்னிப்பை தரக்கூடிய அவருடைய அன்பு சீடர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆழமான செய்தியை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பதிவு செய்கிறார். அன்பு மக்களே, ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு அருட் சகோதரி ஒருத்தங்களுக்கு இந்த இடது கையை தூக்கவே முடியல. கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக அவங்க போகாத டாக்டர்ஸ் இல்லை, போகாத பிசியோதெரபிஸ்ட் இல்லை, எல்லா இடங்களுக்கும் சென்று அவங்க முயற்சி செய்யறாங்க. இந்த கையை தூக்க முடியலையே, வலிக்குது. எல்லா இடத்திற்கு போனாலும் அது தோற்று போய் விடுகிறது. கடைசியா ஒரு நாள் என்னிடம் வந்து பேசிட்டு இருந்தாங்க, கவுன்சிலிங்காக பேசிட்டு இருக்கிற பொழுது நான் உங்கள்கிட்ட கேட்டேன், சிஸ்டர் யார் மேலேயாவது கோபமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். யாரையாவது நீங்க மன்னிக்காம இருக்கிறீங்களா சிஸ்டர் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் 2 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு, அந்த சுப்பீரியர் என்ன ரொம்ப அடக்கி ஆண்டாங்க, நான் செய்யாத தவறுகளை எல்லாம் என் மேல அவங்க போட்டாங்க, அந்த கான்வென்ட்ல இருந்து என்னை வெளியே அனுப்புனாங்க ஃபாதர், அதனால இன்றைக்கு வர அந்த அருட் சகோதரியை மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், சிஸ்டர் தயவு செஞ்சு யார்ட்டையாவது ஒரு ஃபாதர்கிட்ட போயிட்டு ஒரு கன்ஃபெஷன்ல இதை அறிக்கையிட்டு அந்த அருட் சகோதரியை மன்னிச்சுட்டு அவங்களுக்காக ஜெபிங்க சிஸ்டர், நிச்சயமா இந்த கைவலி போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன். கடைசியா 1 மாதம் கழித்து எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு சொன்னாங்க, ஃபாதர் நான் கன்ஃபெஷன் பண்ணேன், அந்த சிஸ்டரை மன்னிச்சேன், நேரடியா அந்த சிஸ்டர்கிட்ட போய் நான் பேசினேன், இப்ப எனக்கு கைவலி சுத்தமா இல்லை ஃபாதர் என்று சொன்னான். மக்களே, இது கடந்து போகக்கூடிய ஒரு செய்தி அல்ல. பல நேரங்களில் இயேசுவை குறித்து நிறைய பேசுகிறோம், இயேசுவினுடைய இருதயத்தை குறித்து நிறைய சிந்திக்கிறோம். இந்த திரு இருதயத்தின் பால் பற்றுக்கொண்டு இந்த நாள்ல இந்த திரு இருதயத்திடமிருந்து அருளை நாம் பெற்றுக்கொண்டு விடமாட்டோமா என்கிற ஏக்கத்தோடு இங்க நீங்க வந்திருக்கிறீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு இறை வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். பல நேரங்களில் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம வந்துட்டோம், நிச்சயமா நமக்கு எல்லா அருளும் கிடைக்கும் என்று நாம நினைக்கிறோம். ஆனால் இறை வசனம் இப்படி சொல்கிறது. யாராவது பைபிள் இருக்கிறவங்க எடுத்து வாசித்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யாராவது ஒருத்தர் மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 23வது வசனம் மற்றும் 24வது வசனம். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் மீது எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென்று அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு முதலில் சென்று அவரிடம் சமாதானம் செய்யுங்கள். ஸோ பேசிக்கான ஒரு விஷயம். அதனால தான் சொல்றேன், இன்னைக்கு நான் ரொம்ப மனந்திறந்து உங்ககிட்ட பேசுறேன். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நாம இந்த வெறுமனே இந்த இருதயத்தை மட்டும் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது பக்தி முயற்சி நினைச்சிடாதீங்க. இந்த இருதயத்தை நான் வணங்குகிறேன், இந்த இருதயத்தை ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நான் பல மைல்கள் கடந்து கிலோமீட்டர் கடந்து பல வேலைகளை விட்டுட்டு நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த இயேசுவினுடைய திரு இருதயம் என்னை மன்னித்து விடும், இந்த இயேசுவினுடைய திரு இருதயம் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவிடும் என்றால் ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறான். என்ன எச்சரிக்கிறாங்க? நீ இப்ப இந்த திருப்பலியை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி உனக்கு யார் மேலையாவது கோபம் இருக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு நீ இந்த இடத்தை விட்டு வெளியே போயிருங்கிறார். இந்த இடத்தை விட்டு வெளியே போயிட்டு நீ யார் மேல கோபமா இருக்கிறியோ, இல்லை என்றால் யார் உன் மீது கோபமாக இருக்கிறார்களோ அவர்களோடு நீ சமாதானம் செய்து விட்டு மன்னித்து விட்டு அதன் பிறகு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து என்று சொல்கிறார். அப்படின்னா அன்பு மக்களே, மன்னிப்பு என்பது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு மனநிலை. மன்னிக்காம இந்த திருப்பலியை கொண்டாடுவதற்கோ மன்னிக்காம இந்த திருப்பலியில் பங்கெடுப்பதற்கோ நமக்கு தகுதி இல்லை என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு அழுத்தமாக பதிவு செய்கிறது. நமக்குள்ள உடனே ஒரு சிந்தனை ஓடும், அது எப்படி ஃபாதர், அவர் கடவுள், அவர் மன்னித்தார், நாங்கள்லாம் சாதாரண மனுஷங்க தானே,
எப்படி எங்களால மன்னிக்க முடியும்? இல்ல அன்பு மக்களே, அவர் கடவுளாக இருந்த அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். அவர் மனித ரூபத்தில் இருந்ததினாலதான் அவ்வளவு பெரிய பாடுகளை படுவதற்கு முன்பாக அவர் இரத்த வியர்வை வேர்த்ததாக நமக்கு விவிலியம் சொல்கிறது. என்றால் அவர் மனிதனாகத்தான் இந்த பூமியில் வாழ்ந்தார். எனவே அவர் மன்னித்தார் என்றால் அத்தனை வேதனைகளையும் பாடுகளையும் தாங்கிக் கொண்டு நான் உண்மையாகவே மனித ரூபத்தில் இருந்து கொண்டு நான் இவர்களை மன்னிக்கிறேன் என்று மன்னித்தாரே ஒழிய அவர் கடவுளாக இருந்து மன்னிக்கல, மனிதனாக இருந்துதான் மன்னித்தார். எனவே அவரால முடியும், என்னால முடியாது. ஏனென்றால் நான் ஒரு சாதாரண மனிதன் என்று நீங்கள் கடந்து போவீர்கள் என்றால் இது நாம நடிக்கிறதுக்கு சமம். பல நேரங்களில் நான் கிறிஸ்தவனாக இருப்பதற்கு நான் பெற்ற ஞானஸ்தானம் போதும் என்று நாம் நினைக்கிறோம். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதற்கு என் கையில் இருக்கிற இந்த திருவிவிலியம் போதும் என்று நினைக்கிறோம். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதற்கு என் கழுத்தில் நான் ஒரு சிலுவையை போட்டுக்கொண்டால் போதும் என்று நினைக்கிறோம். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதற்கு தினமும் நான் திருப்பலி பார்த்தால் போதும் என்று நினைக்கிறோம். ஆனால் அழுத்தமாக ஆண்டவர் பதிவு செய்கிறார், இல்ல, நீ கிறிஸ்தவனாக இருப்பதற்கு அடிப்படையான முதல் தகுதியே நீ மன்னிப்பதுதாங்கிறார். நீ மன்னிக்காம கிறிஸ்தவனாக இருக்க முடியாது என்பது ஆண்டவருடைய திட்டவட்டமான ஆழமான சொல்லாடல். எனவேதான் இதை அந்த யூத ஆசிரியர் பதிவு செய்கிறார். இவர் மன்னிப்பை தரக்கூடிய தெய்வம், மன்னிப்பினுடைய கடவுளாக இருக்கிறார். நான் இந்த தெய்வம் எனக்கு மன்னிப்பை தருகிறார், இந்த தெய்வம் மன்னிப்பினுடைய கடவுளாக இருக்கிறார் என்றால் அவரை பின்பற்றுகிற நானும் மன்னிக்க கூடியவனா இருக்கணும். ஆனா நம்ம யாருமே மன்னிக்க இன்னைக்கு தயாராக. இப்ப நான் இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது உங்களுடைய முகங்களை நான் கவனிக்கிறேன். அதுல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இங்க பெரும்பாலானோருக்கு இல்லை. இப்போ இந்த திரு இருதயம் உங்களை அந்த இதயத்தை கிழித்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா ஆமா அப்படின்னு நினைப்பீங்க. இந்த திரு இருதயம் உங்க எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க போகிறது என்று சொன்னா ரொம்ப சந்தோஷமா அதை உள்வாங்கிக் கொள்வோம். ஆனால் இந்த திரு இருதயம் உங்களை சொல்லுது, நீங்க யாரை வெறுக்கிறீங்களோ அவங்கள மன்னிங்கன்னு சொல்லுது. அந்த திரு இருதயத்துடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் நம்புகிற நீங்கள், அந்த திரு இருதயம் ஒரு அழுத்தமான செய்தியை உங்களுக்கு சொல்கிறது. நீங்கள் யாரை வெறுத்து ஒதுக்கி யாரோடு பகைமை பாராட்டி இவங்களை என்னால மன்னிக்கவே முடியாது என்று கங்கணம் கட்டி கொண்டு வன்மம் பாராட்டி இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களோ அவங்கள மன்னித்தால்தான் நீ எனக்கு முன்பாக இந்த திருப்பீடத்தில் இந்த திருப்பலியை கொண்டாடக்கூடிய, இல்லை என்றால் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு தகுதியை நீ பெற முடியும் என்பதை இந்த திரு இருதயம் அழுத்தமாக பதிவு செய்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க அன்பு மக்களே, எவ்வளவு வன்மம், எவ்வளவு கோபத்தோடு, எத்தனை ஆண்டுகள் பகையோடு மன்னிக்க முடியாம இந்த இடத்துல நாம கூடி இருப்போம். அப்படின்னா கொஞ்சம் அந்த இதயத்தை போல கொஞ்சம் மனம் திறந்து யோசித்து பாருங்களேன். எதற்காக நம்மளால மன்னிக்க முடியல? எப்போமோ செய்த ஒரு பாவத்தை, எப்போமோ செய்த ஒரு குற்றத்தை இன்னைக்கு உங்களால மன்னிக்க முடியாம, அதனை பொறுத்து கொள்ள முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கிற நீங்க அடிப்படையா ஒரு கேள்வி கேளுங்க. இந்த திரு இருதயம் உங்களை எவ்வளவு நேசிக்கிறது? இந்த திரு இருதயம் உங்களுடைய பாவங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு நீங்க எவ்வளவு நம்பிக்கை துரோகம் செய்தாலும் இந்த நாளிலும் உங்களை மன்னிக்க தயாராக கரங்களை விரித்து கொண்டு இந்த திரு இருதயம் காத்து நிற்பது போல அவர் சொல்கிறார், நான் நீங்க எனக்கு எவ்வளவு பண்ணாலும் நான் உங்களை மன்னிக்கிறேனே. ஒரு சாதாரண விஷயத்தை உங்களுடைய வீட்டில் இருக்கிற உங்க அப்பாவோ அம்மாவோ, கணவனோ மனைவியோ, மருமகனோ மருமகளோ, மாமனாரோ மாமியோ, தம்பியோ அண்ணனோ, நண்பரோ, உடன்பிறப்புகளோ, பக்கத்து வீட்டுக்காரங்களோ உங்களுக்கு செய்த பொழுது உங்களால மன்னிக்க முடியவில்லையே. ஏன் மன்னிக்க முடியல? அன்பு மக்களே, கொஞ்சம் நம்ம அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா அதுல இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? என்ன பார்த்தவங்க இப்படி சொல்லிட்டாங்க ஃபாதர், எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை அவங்க செஞ்சிட்டாங்க ஃபாதர், என் குடும்பத்துக்கு அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க ஃபாதர், எனக்கு நான் என்னுடைய இந்த அகங்காரத்தை யாரோ ஒருவர் என்றைக்கோ ஒரு சொல்லினாலோ ஒரு செயலினாலோ காயப்படுத்தியதினால இன்றைக்கு நாம அவங்கள மன்னிக்காம இருக்கிறோம். அவங்க ஏதோ தப்பு பண்ணாங்க அதனால மன்னிக்கல, ஏன் அகங்காரத்தை என்ன அவங்க காயப்படுத்தினாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க அந்த ஒரு நபரை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த நிகழ்வுக்கு முன்னாடி, அந்த தருணத்திற்கு முன்னாடி,
அந்த நேரத்திற்கு முன்னாடி அந்த நபர் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருப்பார். நீ அந்த நபரோட எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருப்பீங்க. அந்த நபரோட எவ்வளவு அந்யோன்யமா நீங்க இருந்திருப்பீங்க. அந்த நபரின் மூலமாக நீங்கள் எவ்வளவு அறிவுரைகளை நீங்க பெற்றிருப்பீங்க. அந்த நபரின் மூலமாக நீங்க எவ்வளவு உதவிகளை நீங்க வாங்கியிருப்பீங்க. ஆனால் அவற்றையெல்லாம் அந்த ஒரு நாள் நிகழ்வு, அந்த ஒரு நிமிட நிகழ்வு, அந்த ஒரு காட்சி அப்படியே புரட்டி போட்டு விடும் என்றால் கொஞ்சம் நம்ம மனம் திறந்து யோசிக்கணும். அவங்க தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக வெறுக்கிற நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்க தப்பே செய்ய மாட்டீங்களா? நீங்க யாருக்கு எதிராகவும் காரியங்கள் இதுவரை செய்ததே இல்லையா? நாம எத்தனையோ முறை எத்தனையோ மனிதர்களுக்கு எதிராக காரியங்களை செய்திருக்கிறோம். ஆனா அவங்க நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொண்டார்களே, அதுபோல என்றோ ஒருவர் எனக்கு எதிராக செய்த அந்த காரியத்தை ஏன் இத்தனை வருடங்களாக மன்னிக்க முடியாம நீங்க மனசுல சுமந்துகிட்டே இருக்கிறீங்க? நீங்க இந்த மன்னிக்க முடியாததுனால எதை பெற்று கொண்டீர்கள் அன்பு மக்களே? ஏதாவது பிரயோஜனம் உண்டா உங்களுக்கு? இன்றைக்கு கூட நான் இப்ப சொல்லுகிற பொழுது கூட யார் மீதாவது நினைச்சு இவ்வளவு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே நீங்க நினைக்கும் பொழுது உங்க மனசுக்குள்ள ஒரு பாரம் வரும் பாருங்க. இந்த பாரமும் வேதனையும் இந்த சோகம் மட்டும்தான் இந்த மன்னிக்காமதனால உங்களுக்கு கிடைத்த நன்மை. ஆனால் மன்னித்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அந்த உறவை நீங்கள் மீண்டும் பெற்றிருக்கலாம். நீங்கள் மன்னித்திருப்பீர்கள் என்றால் மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த நிமிடத்தில் உங்களால் வாழ்ந்திருக்க முடியும். நீங்கள் மன்னித்திருப்பீர்கள் என்றால் நான் சொன்ன ஒரு உதாரணம் போல ஏதோ ஒரு நோயை நீங்கள் சுமக்காதவர்களாக வாழ்ந்திருக்க முடியும். நீங்கள் மன்னித்திருப்பீர்கள் என்றால் இந்த இயேசுவினுடைய மன்னிப்பை நீங்கள் பெற்றிருக்க முடியும். நீங்கள் மன்னித்திருப்பீர்கள் என்றால் அந்த உறவோடு சந்தோஷமா இன்னும் நிறைய உறவுகளோடு இன்னைக்கு யோசித்து பாருங்க. உங்களுடைய உறவு திருமணத்திற்கு முன்பாக பெரிதாக இருந்தது. ஆனால் திருமணத்திற்கு பிறகு இந்த உறவு சுருங்கி கொண்டே இன்றைக்கு போயிருக்கிறது என்றால் காரணம் நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீர்கள். ஆனால் நான் மறுபடியும் சொல்றேன், அவங்க திரும்ப திரும்ப மன்னிக்கல. பைபிள்ல ஆண்டவர் சொல்கிறார், பேதுரு கேட்கிற பொழுது எத்தனை முறை ஆண்டவரை மன்னிக்கணும்? 7 முறை அல்ல, 70 முறை ஒரே நாளில் அவன் திரும்ப திரும்ப வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டாலும் நீ மன்னியுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தெய்வம் உங்கள்கிட்ட மனசாட்சி கேட்குது. அவங்க 7 முறையா பாவம் செஞ்சாங்க. உங்களுக்கு எதிராக ஒரு நாள் தானே பாவம் செஞ்சாங்க. உங்களுக்கு எதிராக அந்த ஒரு நிகழ்வு தானே நடந்துச்சு. உங்களுக்கு எதிராக அவங்க அந்த ஒரு நம்பிக்கை துரோகத்தை தானே பண்ணாங்க. ஏன் அவங்கள மன்னிக்க கூடாது என்கிற கேள்வியை இன்றைக்கு அழுத்தமாக ஆண்டவர் கேட்கிறார் உங்களை பார்த்து. மக்களை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். இந்த மன்னிக்க முடியாமைக்கு காரணம் ஆணவம். ஆணவத்தை தமிழ் அகராதி சொல்கிறது மலம் என்று சொல்கிறது. ஆண்டவரும் சொல்கிறார், நீ என்னுடைய சீடனாக இருக்க விரும்பினால் தன்னலம் துறந்து என்னை பின்பற்று என்று சொல்கிறார். தன்னலம் என்பது ஈகோ. இந்த நான் என்கிற அகங்காரத்தை நீ இழந்தால்தான் நீ என்னுடைய சீடராக இருக்க முடியும். சிலுவை போடுறதுனால ஆண்டவருடைய சீடராக இருந்து விட முடியாது. நான் என்றைக்கு இந்த நான் என்கிற அகங்காரத்தை இழக்கிறேனோ அன்றைக்கு என்னால் மன்னிக்க முடியும். நான் மன்னிக்கிற பொழுது ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும். மன்னிப்பீங்களா? இன்னைக்கு யாராவது ஒருத்தரை மன்னிக்கலாமா? மனசுல அவ்வளவு கடினமா இருக்குன்னா, ரொம்ப கடினமா இருக்குது. பழைய ஏற்பாடு சொல்கிறது, ஆண்டவர் விரும்புவது உங்களுடைய உடைகளை கிழித்துக் கொள்வதல்ல, உள்ளங்களை உடைத்துக் கொள்வது. கொஞ்சம் அந்த கடினமான இதயத்தை கொஞ்சம் உடைங்களேன். இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காதீங்க. இவ்வளவு ஆண்டவருடைய தெளிவான செய்தி இன்றைக்கு வருகிறது. உங்களுடைய உள்ளத்தை உடைத்துக் கொள்ளுங்கள். அந்த நபரை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் எல்லாரையும் மன்னிங்கன்னு கூட கேட்கல. இன்றைக்கு இந்த மன்னிப்பின் இதயத்தை தேடி வந்திருக்கிற நீங்க, உங்களுக்கு எதிராக துன்பம் செய்த வேதனை செய்த எல்லாரையும் மன்னிங்கன்னு கூட கேட்கல. யாரையாவது ஒருத்தரை மன்னிங்களேன் தயவு செய்து. அவர் என்றைக்கோ செய்த ஒரு நன்மைக்காக, அவர் செய்த ஒரு நலனுக்காக அதை இன்றைக்கு நினைத்து பார்த்து அவரை மன்னித்து இன்றைக்கு நீங்க அவரோட சமாதானம் செய்ய முடியுமா? இதை 3 வழிகளில் செய்யலாம். முதல் வழி, இன்றைக்கு அந்த நபருக்காக நீங்க ஜெபிக்கலாம். குறைந்தபட்சம் யாரை வெறுக்கிறீங்களோ, யாரோட சமாதானம் செய்ய முடியலையோ அவங்கள நினைச்சு இன்றைக்கு இந்த திருப்பலியில் நீங்க ஜெபிக்கலாம். முதல் காரியம். இந்த திருப்பலி முடிஞ்ச உடனே வெளியே போன உடனே ஒரு சின்ன குறுஞ்செய்தி வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பலாம். நான் உங்களுக்கு எதிரா, நீங்க எல்லாரும் எனக்கு எதிராக இருந்தீங்க, நான் உங்களோட சமாதானமா இருக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தேவை, அந்த அகங்காரத்தை உடைக்கணும், அவ்வளவுதான்.
அந்த அகங்காரத்தை உடைச்சிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி அனுப்ப முடியும், நான் உங்களை மன்னிக்கிறேன், நீங்களும் என்னைய மன்னிங்க, நாம ஏன் உறவோடு இருக்கக்கூடிய அகங்காரத்தை உடைச்சிங்கன்னா போதும். இல்ல ஃபாதர், நான் இதை விட மேன்மையா செய்ய முடியும்னா திருப்பலி முடிஞ்சோன்னு ஒரு கால் பண்ணுங்க, உங்களுக்கு கால் பண்ணி நான் இன்றைக்கு உங்களோடு சமாதானமாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்லையா அதை விட இல்ல ஃபாதர், நான் அதை விட நீ ஆழமாக செய்ய முடியும் என்றால் நான் இன்னைக்கு சொல்றேன், இன்றைக்கு அதைத்தான் இன்றைய வாசகமும் சொல்கிறது. இந்த பூசை கூட நீங்க இருக்க வேண்டாம். நான் தான் சொல்றேன், ஒரு பிரீஸ்டாவே நான் சொல்றேன், இந்த திருப்பலியை விட அவர்களோடு நீங்கள் சமாதானம் செய்து விட்டு வந்தீர்கள் என்றால் அது உன்னதமான அருளடையாளம். இந்த திருப்பலியை விட மிகச்சிறந்த அருளடையமாக, மிகச்சிறந்த ஆன்மீகமாக நீங்கள் யாரோடு பகைமை பாராட்டி, யாரோடு சண்டையிட்டு மன்னிக்காமல் இருக்கிறீர்களோ அவர்களுடைய வீட்டிற்கு சென்று, நாளை காலையில நீங்க பூசைக்கு கூட போக வேண்டாம், நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன், அந்த நபர் வீட்டிற்கு சென்று நான் உங்களோடு சமாதானம் செய்து கொள்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் அது மிகச்சிறந்த திருப்பலி ஆகிவிடும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்திற்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுக்கள் அமைய வேண்டுவோமாக. பொல்லாத காலத்தில் தவிக்கும் திருச்சபையை திறன்பட நடத்தி செல்ல எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்து இயேசும் விழுமியங்களை கடைபிடித்து வாழ வரமல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, தெளிவில்லாத அரசியல் சூழல் காரணமாக பரிதவிக்கும் மக்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்து எதிர்வரும் பொல்லாத காலத்தை சமாளிக்கவும் என்று மறவாமல் உமக்கு நன்றி கூறும் நல்ல உள்ளத்தை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் உமது அன்பின் கட்டளைகளை கடைபிடித்து நிறைவாழ்வு தரும் உணவாகிய உமது சதையையும் இரத்தத்தையும் நீர் எமக்கு அளித்த உன்னத கொடை என்பதை உணர்ந்து அந்த அன்பை அனைவரும் பகிர்ந்து இணைந்து வாழ வழி நடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இன்று பல்வேறு கருத்துக்களோடு இந்த திருத்தலத்தை நாடி வந்துள்ள உம் பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து உடலுள்ள நோய் நீங்க பெற்று வாழ்வில் அனைத்து அருள் பொருள் செல்வங்கள் பெற்று மகிழ்வுடன் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் உம் திருமுல் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மண்ணில் மடியும் கோதுமையாய் மனிதன் வாழ உயிர் தந்தாய். மண்ணில் மடியும் கோதுமையாய் மனிதன் வாழ உயிர் தந்தாய். மாண்புடன் வாழ்ந்திடவே மனங்களை தருகின்றோம். பரிவுடன் ஏற்றிடுவாய். பலி பொருளாய் மாற்றிடுவாய். பரிவுடன் ஏற்றிடுவாய். பலி பொருளாய் மாற்றிடுவாய். காணிக்கை பொருட்களையே கரங்களில் ஏந்தியே அன்றொரு நாள் அன்னையவள் மகனை எமக்காய் பலி கொடுத்தாள். இன்று உன் ஆலயத்தில் இதயத்தை தருகின்றோம். பரிவுடன் ஏற்றிடுவாய். பலி பொருளாய் மாற்றிடுவாய். பரிவுடன் ஏற்றிடுவாய். பலி பொருளாய் மாற்றிடுவாய். காணிக்கை பொருட்களையே கரங்களில் ஏந்தியே தந்திட வரு
இறைவாயே பாயே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக மாறருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திலும் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்து அருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக.
அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ பருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகன் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரனை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். முத்திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நிறுவனம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களது வேண்டுதல்களால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரை, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குமே பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் முத திரு அவையை சிறப்பாக மடியார எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனையார்கள், உடைய திருளைஞர், நமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவோடு செவி சாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையை எங்கும் செதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் முத ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு முதம் ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மறை உரையில் நாம் கேட்டது போல இறைவன் நம்மை மன்னிப்பது நம்முடைய தவ முயற்சியினாலோ அல்லது வருத்தத்தினாலோ அல்ல, மாறாக அவருடைய இரக்க மிகுந்த பேர் அன்பின் காரணமாக நம்மை என்றும் மன்னிக்கின்றார். அந்த மன்னிப்பின் வாயிலாக நாம் அவரோடு கொண்ட உறவிலே நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும், ஆழப்படுத்தப்பட வேண்டும். அதே உடன் வாழ்வோரோடு நாம் மன்னிக்கின்ற பொழுது, உறவை முன்வைத்து நாம் மன்னிக்க வருகின்ற பொழுதுதான் நாம் உண்மையிலே இறை அரசை கட்டி எழுப்புவர்களாக, இறைவனுக்கு பிரியமானவர்களாக வாழ முடியும். அவை மன்னிக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அந்த அன்பிற்கு நாம் முதலில் கொடுத்து அதன் வெளிப்பாடாக அன்பு உறவுக்கு நாம் நம்மையே கையளிக்க தேவையான வரம் கேட்டு இயேசுவே நாம் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தந்தையை பார்த்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்துராவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்துருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். அருளும் எமக்கு அமைதி அருளும். அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாம் கொள்ளும் திருவுடலும் திருரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் ஒரு பரிவரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதய கதவுகளை திறந்து வைத்து நம் இயேசுராஜனை அழைத்திடுவோம். இதய கதவுகளை திறந்து வைத்து நம் இயேசுராஜனை அழைத்திடுவோம். இறைவா உமது வரவு நல்வரவு, இறைவா உமது வரவு நல்வரவு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக் கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்களோடு தங்கி என்றும் அவர் உகந்த நெறியில் வழி நடத்துவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அருள் அன்பிலும் பிரமாணிக்கத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.